ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சேனல் ரெட். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஹவு டு கிரியேட் அ யூஎஸ்பி பூட்டபிள் டிஸ்க் ஆர் பூட்டபிள் சிடி. ஸோ உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பூட்டபிள் டிஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ பூட்டபிள் டிஸ்க் இருந்தால் தான் உங்களால் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி அதை உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது லினக்ஸாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு பூட்டபிள் சிடி இல்லை பூட்டபிள் பென்ட்ரைவ் இருந்தால் தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது லைவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக நீங்கள் லைவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பர்மனெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பூட்டபிள் டிஸ்க் இல்லை இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவ் வேணும். ஸோ அந்த பூட்டபிள் டிஸ்கையோ இல்லை பூட்டபிள் பென்ட்ரைவையோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பூட்டபிள் டிஸ்க் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக விண்டோஸ் 7 விண்டோஸ் 7 நீங்கள் பூட்டபிளாக மாற்றணும் அப்படின்னா விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 10 உங்களுக்கு விண்டோஸ் 10 ஓஎஸை உங்களுக்கு பூட்டபிள் டிஸ்க்காக மாற்றணும் இல்லை பூட்டபிள் பென்ட்ரைவெலாம் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் 7 யூஎஸ்பி டிவிடி டூல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது. உங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு ஒரு காமன் சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் மட்டும் இல்லை, லினக்ஸாக இருக்கட்டும், லைவ் ஆன்டிவைரஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா ஐஎஸ்ஓ ஃபைலையும் உங்களுக்கு பூட்டபிளாக தாராளமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். அண்டு பார்த்தீங்கன்னா பவர் ஐஎஸ்ஓ, நீங்கள் ஒரு ஓஎஸை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் அது ஐஎஸ்ஓ ஃபார்மெட்டில் தான் இருக்கும்னு. அந்த ஐஎஸ்ஓ ஃபார்மெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது ஓஎஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, இது ஐஎஸ்ஓ ஃபார்மெட்டில் இருந்தால் அதை உங்களால் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பவர் ஐஎஸ்ஓங்கிற சாஃப்ட்வேர் இருந்தால் தான் உங்களால் அதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த பவர் ஐஎஸ்ஓலே பார்த்தீங்கன்னா டூல்ஸுங்கிற ஆப்ஷனில் பூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பூட்டபிள் டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 யூஎஸ்பி டிவிடி டூல். அண்டு நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை டொல்ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் ஆகிறது யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர். இதில் நீங்கள் ஒரு ஓஎஸ் மட்டும் இல்லை, விண்டோஸ் அட் அ டைமில் விண்டோஸ் 7ஐயும் நீங்கள் பூட்டபிளாக கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 10 இல்லை லினக்ஸ் ஓஎஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் 2 ஓஎஸ் டொல்ஓஎஸ் இல்லை மல்டிபிள் ஓஎஸை கூட நீங்கள் பூட்டபிளாக கிரியேட் பண்ணி உங்களால் ஈஸியாக ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லை ஒரு சீரியலையோ உங்களால் ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலரை யூஸ் பண்ணி உங்களால் ரொம்ப ஈஸியாக மற்ற மல்டிபிள் ஓஎஸை உங்களால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ நாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் விண்டோஸ் 7 யூஎஸ்பி டிவிடி டூல் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் விண்டோஸ் ஓஎஸை பூட்டபிளாக மாற்றுறதுனால எனக்கு விண்டோஸ் 7 யூஎஸ்பி டிவிடி டூல் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பூட்டபிள் டிஸ்க் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் 7 பூட்டபிள் டிஸ்க்கு கிரியேட் பண்ணணும், பூட்டபிள் டிஸ்க்கோ இல்லை பூட்டபிள் பென்ட்ரைவோ நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 4 GB பென்ட்ரைவ்லேருந்து அதுக்கு ஹையர் வெர்ஷனாக, அதாவது 64 இருக்கட்டும், 16 GB பென்ட்ரைவாக இருக்கட்டும், 32 GB பென்ட்ரைவாக இருக்கட்டும், பட் கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 4 GB பென்ட்ரைவ் மேக்ஸ் இருக்கணும். 4 GB பென்ட்ரைவ்க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களால் பூட்டபிள் டிஸ்க் கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியாது. சரி, ஓகே. இங்கே ப்ரோஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொக்கேட் பண்ணுங்கள். ஸோ நான் விண்டோஸ் 7 அல்டிமேட் ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் விண்டோஸ் 7 அல்டிமேட் ஓஎஸ் இருக்கிற இடத்த டபுள் கிளிக் பண்ணுறேன். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று யூஎஸ்பி டிவைஸ், இன்னொன்று டிவிடி. நீங்கள் யூஎஸ்பி டிவைஸ் நார்மலாக நீங்கள் ஒரு யூஎஸ்பி டிவைஸை யூஸ் பண்ணி யூஎஸ்பி டிவைஸ்னால் பென்ட்ரைவ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸ்பி டிவைஸை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் டிவிடி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவும் சிடியில் இல்லை டிவிடியில் உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் பூட்டபிள் டிஸ்க் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிவிடி ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். பட்டு நான் என்னோடய லேப்டாப்பில் சிடி டிரைவ் இல்லைங்கிறதுனால நான் யூஎஸ்பி டிவைஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த 2 இதில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் 2த்துலையும் உள்ள அட்வான்டேஜ் அந்த டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிவிடி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டிவிடியில் நீங்கள் பூட்டபிள் டிஸ்க் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த டிவிடி உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் அந்த டிவிடியில் வல்னரபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். அதாவது நீங்கள் ஒரு பூட்டபிள் டிவைஸ் க்ரியேட் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஓஎஸ்லையோ அல்லது இல்லை அந்த பூட்டபிள் அந்த சீடியில் எப்படியோ தவறி வேறு ஏதாச்சும் ஏற்றி ஒரு வைரஸ் ஏறிடுச்சு அப்படின்னா உங்களால் அந்த சிடியை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிவிடி எல்லாமே ரீட் ஒன்லி தான். ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டோம்னா அதில் மறுபடியும் ரைட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த டிவிடி அப்படியே உங்களுக்கு வீணாக போயிடும். ஸோ வல்னரபிலிட்டி ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் டிவிடியில். அதே போல் நீங்கள் டிவிடி யூஸ் பண்ணி நீங்கள் பூட்டபிள் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்பீட்னா ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 hour இல்லை அதுக்கு மேலே கூட டைம் எடுக்கும். அதோடு நீங்கள் சிடி காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாகிடும். சப்போஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, சிடி எதுவும் ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ஸ்க்ராட்ச் ஆனால் கூட உங்களுக்கு அந்த மொத்த டிவிடியே மொத்த டிவிடியையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசாக மறுபடியும் டிவிடி வாங்கி போட்டு பூட்டபிள் டிஸ்க் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது சின்ன சின்ன ஃபைல் கூட முக்கியம், அது எல்லாமே மிஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் டிவிடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்டு நீங்கள் யூஎஸ்பி டிவைஸ் அதாவது பென்ட்ரைவ் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா அதுலேயும் இந்த சேம் வல்னரபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். இதுலேயும் நீங்கள் ஈஸியாக வைரஸ் அஃபெக்ட் ஆகலாம். அதே போல் நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணும்போது சம் ஃபைல்ஸ் ஆட்டோரன் ஃபைல்ஸை உங்கள் ஆன்டிவைரஸ் தெரியாமல் டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் உங்களோட பென்ட்ரைவில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாமல் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அதாவது பென்ட்ரைவ் மூலமாக போர்ட்டபிள் பென்ட்ரைவ் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆன்டிவைரஸை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்கள் ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு நீங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை இது வேணாலும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஓஎஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் பென்ட்ரைவில் யூஸ் பண்ண ரீட் ரைட் ஸ்பீட்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி லொக்கேட் பண்ணிங்க. லொக்கேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். யூஎஸ்பி டிவைஸ் உங்கள் டிவிடியாக இருந்தால் டிவிடியை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய பென்ட்ரைவ் ஜி ஸ்லாட்டில் இருக்குது, அதனால் ஜி நான் கொடுத்துட்டேன். அது டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. அதனால் பீயிங் காப்பி கிளிக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் பூட்டபிள் ஃபைலாக மாறி காப்பி ஆகிட்டு இருக்கு. என்னோடய ஐஎஸ்ஓ ஃபைலில் உள்ள ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே பென்ட்ரைவ் காப்பி ஆகிட்டுருக்கு. அண்டு நீங்கள் இந்த காப்பி பண்ணும்போது மறக்காமல் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் மறக்காமல் ரியல் டைம் ப்ரொடக்ஷனை ஆஃப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஆன்டிவைரஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த ரியல் டைம் ப்ரொடக்ஷன் நான் ஆவிரா யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே மாதிரி உங்களோட ஆன்டிவைரஸில் ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் இல்லாமலும் ஏறும். ஸோ ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில ஆன்டிவைரஸில் மட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் பூட்டபிள் டிஸ்க்கோ இல்லை பூட்டபிள் பென்ட்ரைவோ நீங்கள் காப்பி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணிடுறது நல்லது.
ஹலோ, இப்போ பேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம போய் பென்ட்ரைவ் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபைல் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வந்துடுச்சு. இப்போ இது பூட்டபிளாக மாறிடுச்சு. இப்போ நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணி ஓஎஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிளை கிளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க.